கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வராயன் மலையில் கோடை மழை காரணமாக அவ்வப்போது பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நீர்வீழ்ச்சியில் செம்மண் கலந்த தண்ணீர் அதிக அளவில் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஒரே அரசு பள்ளியில் 3 மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் காமராஜர் விருது கிடைத்துள்ளது. தேத்தாக்குடி கிராமத்தில் உள்ள SK அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ராகுல், அனிதா, விஷால் ஆகிய 3 மாணவர்களுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. விருது பெற்ற 3 மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு மறுமதிப்பீடு காரணமாக தரவரிசை பட்டியல் வெளியிடுவது மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் தரவரிசை பட்டியலை எதிர்பார்த்திருந்த மாணவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தரவரிசை தாமதம் காரணமாக ஜூலை 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடக்க இருந்த கலந்தாய்வும் தாமதமாகலாம் என்று கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடலில் தத்தளித்த கடலூர் மீனவர்கள் 9 நாட்களுக்கு பிறகு பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் ஆரியநாட்டைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம், பாண்டியன், ஸ்ரீகாந்த் ஆகியோர் கடந்த 15ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற நிலையில் படகு பழுதானதால் நடுக்கடலில் தத்தளித்தனர். பழவேற்காடு பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் 3 பேரையும் பாதுகாப்புடன் மீட்டனர். இதனை அறிந்த மீனவர்களின் உறவினர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வெட்காளியம்மன் கோயிலில் மகா வேள்வி யாகம் விமர்சையாக நடைபெற்றது. சிந்தலக்கரை வெட்காளியம்மன் காளிபராசக்தி வசித்த பீடத்தில் ஆனி மாத வேள்வி பூஜை, சக்தி மாலை, இருமுடி விழா, மகாயாகத்தை ஒட்டி பழ வகைகள், உணவு தானியங்கள், உடைகள், குழந்தை தொட்டில், கல்குரல், அம்மி, மாங்கல்யம், உணவு ஆகியவற்றை படைத்து பக்தர்கள் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து 42 அடி உயரம் கொண்ட வெட்காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் எலுமிச்சை மாலை அணிவித்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குரியன்விளை பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு சொந்தமான திருமுடி 30 ஆண்டுகள் சட்டப்போராட்டத்தை தொடர்ந்து பார்த்திபபுரம் கோயிலில் இருந்து கொண்டுவரப்பட்டது. எப்போது கேட்டாலும் திரும்ப திருமுடிகள் தரலாம் என்ற உடன்படிக்கையுடன் நீலகேசி அம்மன் திருமுடி பார்த்திபபுரம் பார்த்தசாரதி கோயிலுக்கு கொடுக்கப்பட்டது. சுமார் 65 வருடங்களுக்கு பிறகு கேட்கப்பட்ட போது கொடுக்கப்படாததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி திருமுடி குரியன்விளை பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக மலைப்பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக புலியருவி முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. குறைந்த அளவு தண்ணீர் வரும் அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடித்துச் செல்கின்றனர். குடும்பத்துடன் வந்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் ஏமாற்றமடைகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர் பச்சை நிறமாக மாறியதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் குடிநீர் சுத்திகரிப்பு பணி 50% பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில தொழிற்சாலைகளில் இருந்து திறந்துவிடப்படும் கழிவுகளால் காவிரி நீர் மாசடைந்து பச்சை நிறமாக மாறிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீரின் அளவு தற்காலிகமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் நன்கு கொதிக்க வைத்து குடிக்கவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே கெடவரப்பள்ளி அணைக்கு பெருக்கெடுத்து வரும் நீருடன் பொங்கி வரும் நச்சு நுரையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகின்றனர். கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கெடவரப்பள்ளி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1488 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 42.48 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றில் பனிப்பாறைகள் போல துர்நாற்றத்துடன் குவியல் குவியலாக நச்சு நுரைகள் உருவாகி காற்றில் பறந்து சாலைகளில் விழுகிறது. கம்பத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை நிறுத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது.
தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை நிறுத்தப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து தாவேகாவினர் அங்கு குவிந்தனர். கடந்த ஞாயிறன்று இங்கு ஆய்வு மேற்கொண்ட தாவேகா எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தோசை சாப்பிட்டது பேசுபொருளானது. ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக இங்கு தோசை விற்பனை செய்யப்படுவதாக அம்மா உணவக பணியாளர்கள் விளக்கமளித்தனர். இந்த நிலையில் அம்மா உணவகத்தில் தோசை நிறுத்தப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து தாவேகாவினர் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்ற உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலம் வென்ற மதுரை வீரர் ஹிதேஷுக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த சீனிவாசன் லிங்கம்மாள் தம்பதியரின் மகனான ஹிதேஷ் ஜெர்மனியில் ISSF உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய அணியின் சார்பில் பங்கேற்றார். 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் ஜூனியர் ஆண்கள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்த நிலையில் சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வட மாநில தொழிலாளர்களை ஜெகன்மூர்த்தி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றார். பொதுமக்களின் குறைகளை தீர்க்க வாரத்தில் 2 நாட்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பொதுமக்களின் குறைகளை தீர்க்க புதன் மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களில் பொது குறைதீர்ப்பு நாள் நடத்த வேண்டும் என கூறியுள்ளார். அப்போது பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் குறைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றும் முறையே தற்போது மாறியுள்ளதாகவும் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மாறிடுச்சு தமிழ்நாட்டுடைய மாடலாக தான் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற மாடலும் மாறிடுச்சு, முதலமைச்சருடைய மாடலும் மாறி இருக்கு. அதனால் இந்த மாடலை நம்ம இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய பெண் சுவர் உடைக்கப்பட்டு மீட்கப்பட்டார். மீனம்மாள்புரத்தில் பகவான் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலையில் சுமார் 10 தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து மற்ற தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் பரிமலா என்பவர் உள்ளே சிக்கிக் கொண்டார். JCB மூலம் சுவரை உடைத்து அவரை மீட்ட மக்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் தீயணைப்பு வீரர்கள் வந்து 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நாகை மாவட்டம் காரியமங்கலத்தில் 6 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் காலிக்குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரியமங்கலத்தில் வீட்டிற்கு வீடு ஜல்ஜீவன் திட்டம் மூலம் குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகாரளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலிக்குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே வீட்டு வரி நிர்ணயம் செய்ய 15,000 லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பனையக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட ARK நகரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரின் உறவினர் வீட்டிற்கு வீட்டு வரி நிர்ணயம் செய்ய ஊராட்சி செயலர் மாரியப்பன் 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத கார்த்திகேயன் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து 15,000 ரூபாய் பணத்தை கார்த்திகேயன் ஊராட்சி செயலர் மாரியப்பனிடம் கொடுக்க முயன்ற போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கயத்தாறு செல்லும் சாலையில் கூழைத்தேவன்பட்டி அருகே செயல்படும் தீப்பெட்டி ஆலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 6 இயந்திரங்கள், தீக்குச்சிகள், மூலப்பொருட்கள் என சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் எரிந்து முற்றிலுமாக சேதமானது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக 200 புதிய பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் புகைப்படம் ஒட்டப்பட்டு தயார் நிலையில் நிற்பவற்றில் 100க்கும் மேற்பட்டவை CNG எனப்படும் எரிவாயு மூலம் இயக்கப்படும் பேருந்துகளாக அமைந்துள்ளன. ஓட்டுநருக்கு மின்விசிறி, கண்காணிப்பு கேமராக்கள், ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் உள்ள பயணிகளுக்கு சீட் பெல்ட், ஹைட்ராலிக் கதவுகள், புதிய வடிவிலான குஷன் சீட்டுகள் என பேருந்துகள் ஜொலிக்கின்றன.
சிவகங்கை நகராட்சிக்கு வாடகை பாக்கி வைத்திருந்த கடைகளுக்கு சீல் வைக்க சென்ற அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 139 கடைகளின் வாடகை பாக்கி மொத்தம் 1,36,00,000 ரூபாய் கடந்திருப்பதாக கூறப்படுகிறது. பலமுறை நோட்டீஸ் வழங்கப்பட்டும் தொகையை செலுத்தாததால் நகராட்சி நிர்வாகம் கடைகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுத்தது. இதனால் கடைக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு அதிக வாடகை பாக்கியிருந்த 4 கடைகளுக்கு மட்டும் சீல் வைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே மூதாட்டியிடம் அரிசி கேட்பது போல் நடித்து நகையை பறித்த வடமாநிலத்தவர் கைது செய்யப்பட்டார். வெள்ளோடு குட்டப்பாளையத்தைச் சேர்ந்த சரோஜா என்ற மூதாட்டியின் வீட்டிற்கு வந்த மர்ம நபர் அவரிடம் அரிசி கேட்டுள்ளார். அப்போது திடீரென மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 3.5 சவரன் செயினை மர்ம நபர் பறித்து சென்றார். இதுகுறித்து மூதாட்டி சரோஜா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் பணிக்கம்பாளையத்தில் தங்கியிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஷரீஃபுல் முல்லா என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த நகையை மீட்டனர். ஆனி மாத செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. சுப்பிரமணிய சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பச்சை நிற பட்டு உடுத்தி வெள்ளிக்கவசம் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் அருகே 17 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புலியூரைச் சேர்ந்த வினோத்குமார் என்ற 28 வயது இளைஞர் 17 வயது சிறுமியை அவரது தந்தை அழைத்து வர சொன்னதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் வினோத்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பரங்கிப்பேட்டை கிள்ளை கடற்கரை பகுதியில் 2 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க இந்துஸ்தான் நிறுவனம் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு இன்னும் முடிவை அறிவிக்காத நிலையில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று அனைத்து கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு அருகே உள்ள கங்கையம்மன் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மோட்டூர் கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி தேர்கலச அபிஷேகமும் மற்றும் மூலவர் அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதையடுத்து பக்தர்கள் உடலில் ஊக்கு குத்தி அம்மனுக்கு அந்தரத்தில் பறந்து வந்து மாலை அணிவித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவர் கங்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். தருமபுரி அருகே 7 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கொலை செய்த இளைஞருக்கு தூக்கு தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. காட்டம்பட்டியைச் சேர்ந்த பிரகாஷ் கடந்த 2023ஆம் ஆண்டு தன் வீடு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கொலை செய்ததாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து முறையான அரசு ஆணை ஏதுமின்றி கடத்தூர் செல்லும் வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மதகு வழியாக திறக்கப்பட்டு ஆற்றில் செல்லும் நீர் முழுமையாக சென்றடையாத நிலையில் வேறு வாய்க்காலில் நீர் திறப்பை கண்டித்து வாய்க்காலில் இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மடத்துக்குளம் நீர்வளத்துறை அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. காவேரிப்பட்டினம் அருகே பால்குட ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே திருக்கடு நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. சாப்பரத்தி ஊராட்சி பனமுட்லு கிராமத்தில் உள்ள சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தொட்டப்பன் காவிரியம்மன் மற்றும் மகாமாரியம்மன் திருக்கோவிலில் இந்த விழா நடந்தது. நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடங்களை சுமந்து மேளதானங்கள் முழங்க பக்தி பாடல்களோடு காவிரிப்பட்டினம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வீரராகபுரம் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு பெரிய மாடு, நடுமாடு, சின்னமாடு என 3 பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. எல்லை கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர்.
விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் நெல்மணிகள் மலை போல் குவிந்து கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இலந்தைக்குளம் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 800 மூட்டைகள் மட்டுமே எடை போடுவதால் விவசாயிகள் இரவு பகல் பாராமல் களத்தில் காத்து கிடந்து நெல்களை பாதுகாக்க வேண்டிய நிலை உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கூடுதலாக எடை போடும் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அருகே டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக கூறி பெண்ணிடம் 74 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சோமரசம்பேட்டையைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் தங்கள் ஆதாரை பயன்படுத்தி போலி சிம் கார்டுகள் வாங்கப்பட்டு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க பணம் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். அதனை நம்பி பல கட்டங்களாக சுமார் 74 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அளித்துள்ளார். இந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் புகார் அளித்த நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ விளைச்சல் குறைந்ததால் அதன் விலை அதிகரித்து விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பலாப்பழ விளைச்சல் சற்று குறைந்துள்ளது. இதனால் சந்தையில் பலாப்பழங்களின் தேவை அதிகரித்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்து வருகிறது. இந்நிலையில் பஞ்சப்பள்ளி பகுதிக்கு வரும் யானை பழங்களை சேதப்படுத்துவதாகவும் அதனை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிபி ராம்ஜி என்ற புதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பணி நாட்களை 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல திருப்பூர், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து கும்பகோணத்தில் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். சென்னை மதுரவாயல் அருகே பிரியாணி கடை வாசலில் இருதரப்பினர் மோதிக்கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஏகாம்பரம் எஸ்டேட் பகுதியில் செயல்படும் பிரியாணி கடைக்கு உணவு வாங்க வந்த இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இது தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பம் கிராமத்தில் சாலை ஓரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டுமனை திட்டத்திற்காக நிலத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணியின் போது படப்பம் செல்லியம்மன் நகர் சாலை ஓரங்களில் இருந்த 100க்கும் மேற்பட்ட மரங்கள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் துணை போனதாக கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டத்தில் நீதிமன்ற வேலை என்று போலி பணியாணை வழங்கி 12 பேரிடம் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் இருவர் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எரத்திமுக்கால் பட்டியைச் சேர்ந்த மதுரை வீரன், கொடுவிலார்பட்டி அரசு பள்ளி ஆசிரியர் மகாலட்சுமி ஆகிய இருவரும் கூட்டு சேர்ந்து நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தங்களிடம் தலா 9.5 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட 12 பேர் புகார் அளித்துள்ளனர். இழந்த பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் இறந்த நிலையில் யானை கண்டெடுக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் தடாகம் அருகே மின்மாற்றி அருகில் யானை உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வீரபாண்டிபுத்தூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மின்மாற்றி அருகே யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளது. இது குறித்து அறிந்த அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே யானையின் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியும் என கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குழந்தை விநாயகர் கோட்டை கிராமத்தில் விநாயகர் கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலிலிருந்து சீர்வரிசை தட்டுகளை எடுத்துச் சென்றதும் அதனை இந்து மதத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரத்தழுவி உற்சாகத்துடன் பெற்றுக்கொண்டு வரவேற்றதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சீரெடுத்து வந்த இஸ்லாமியர்களுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர். சென்னை போரூரில் தனியார் நிறுவனத்தின் பெயரில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டதாக கணவன் மனைவி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் தனியார் நிறுவனத்தின் பெயரில் போலியாக ஆவணங்களை தயாரித்து பொருட்களை கொள்முதல் செய்து பண மோசடி செய்ததாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அப்துல் ரஹீம், அவரது மனைவி ஆசிகா உட்பட 4 பேரை கைது செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே முந்திச் செல்ல முயற்சித்த கார் டிப்பர் லாரி மீது மோதியதில் கார் சேதமடைந்தது. பள்ளிப்பாளையத்தில் இருந்து சேலம் நோக்கி பெண் ஒருவர் காரில் சென்று கொண்டிருந்தார். மாதேஸ்வரன் கோயில் அருகே டிப்பர் லாரியை முந்திச் செல்ல முயற்சித்த போது லாரியின் மீது உரசி கார் விபத்தில் சிக்கியது. காரின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் அதில் பயணித்த பெண் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அருகே மிக்சி விற்பது போல வீட்டிற்கு வந்து 50,000 ரூபாயை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். பாப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராமாயி என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபொழுது அடையாளம் தெரியாத 2 பேர் மிக்சி விற்பதாக சென்றுள்ளனர். மகளிர் குழுவில் வாங்கி வந்த 50,000 ரூபாயில் 5,000 ரூபாயை ராமாயி மிக்சி வாங்க கொடுத்ததாக தெரிகிறது. மிக்சி தருவதாக ஒருவர் ராமாயியை வெளியே அழைத்துச் சென்ற நிலையில் மற்றொருவர் வீட்டில் இருந்த மீதமுள்ள 45,000 ரூபாயை திருடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்த புகாரின் பேரில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது நண்பரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிராமத்திற்கு அடிப்படை வசதி கோரி சமூக நல ஆர்வலர் ஒருவர் புலி வேஷத்துடன் வந்து மனு அளித்தார். வந்தவாசி அருகேயுள்ள பாதூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமூக நல ஆர்வலரான ஜெய்சங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புலிவேஷம் தரித்து வந்து மனு அளித்தார். திருவண்ணாமலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்த லாரிகளிலிருந்து பேட்டரிகள் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத மணல் மற்றும் செம்மண் கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 8 லாரிகள் காவல் நிலையம் அருகே காவல்துறையின் கண்காணிப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் 6 லாரிகளில் இருந்த பேட்டரிகள் காணாமல் போயிருப்பதாக வாகன உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி காட்பாடி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் பெற்ற வெற்றி செல்லாது என உத்தரவிடக் கோரி அதிமுக வேட்பாளர் வி. ராமு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று துரைமுருகன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்தார். சென்னை போரூர் அருகே தனியார் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருந்த பெயிண்டர் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். மதுரவாயிலைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மௌலிவாக்கத்தில் தனியார் பள்ளியில் 4வது மாடியில் கயிற்றில் தொங்கியபடி பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்த அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை வீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் காதுடன் கம்மலை அறுத்துச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடுகின்றனர். திருக்கழுக்குன்றம் அடுத்த இரும்புலி பைபாஸ் சாலை அருகே வசித்து வரும் 62 வயதான பானுமதி வீட்டின் வெளிப்புறத்தில் படுத்து உறங்கியுள்ளார். அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர் பானுமதி காதில் இருந்த 3/4 சவரன் கம்பலை காதோடு அறுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மூதாட்டியை மருத்துவமனையில் அனுமதித்ததுடன் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். திருவண்ணாமலை வழியாக ஹைதராபாத் திருச்சி வாராந்திர ரயில் வருகிற ஜூலை 8ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என திமுக எம்பி CN அண்ணாதுரை தெரிவித்தார். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரியிலிருந்து வட இந்தியாவை இணைக்கும் வகையில் திருவண்ணாமலை வழியாக பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது என கூறினார். குண்டூர் திருப்பதி தினசரி ரயில் திருவண்ணாமலை வழியாக திருச்சி வரை நீட்டிப்பு செய்து விரைவில் இயக்கப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு ரயில் நிலையத்தில் முகாமிட்டிருந்த கரடியால் மக்கள் அச்சமடைந்தனர். குன்னூர் உதகை இடையான ரயில் வரும் நேரத்தில் கரடி தண்டவாளத்தில் நடந்து சென்றது. இந்த கரடி கடந்த 3 நாட்களாக இந்த பகுதியில் சுற்றித் திரிவதாகவும் அதனை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வனத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புழல் அருகே சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 2017ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு நடைபெற்ற போது 50 கோடி ரூபாய் அளவிற்கு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக சென்னை புழலை அடுத்த புத்தகரம் சிவாஜி நகர் பகுதியில் ரகுபதி என்பவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். 2 குட்டிகளுடன் சுட்டகுண்டா கிராமத்திற்குள் புகுந்த 8 யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின. தென்னை, வாழை, மாமரங்களை சேதப்படுத்தியதுடன் குடிநீர் குழாய்கள், முள்வேலிகளை சேதப்படுத்தியுள்ளன. கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் தொடர்ந்து இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.